தம்பி வந்து தூங்கி எந்திரிச்சதுலேருந்து எங்கள் அம்மா வீட்டு போகணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அதனால் ரெடி பண்ணி விட்டு எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு, எங்கள் அம்மா வீடு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, அடுத்த தெருவில் தான் இருக்குது. அதனால் நானும் தம்பி எங்கள் அம்மா வீட்டு போயிட்டு அவனை விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி தம்பி வர்றக்குள்ளே நைட் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு நைட் சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இன்னைக்கு காலைல எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து கீரைக்கார அண்ணி வந்து காளான் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் காளான் கிரேவி வச்சிடலாம் அப்படின்ட்டு காளான் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு காளான் கிரேவி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு காளானை வந்து எடுத்துகிட்டு வந்து காளான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காளான் வந்துட்டு நான் வந்து பச்சரிசி மாவு போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். பச்சரிசி மாவு போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே க்ளீன் ஆயிரும். ஒரு 2-3 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இல்லாட்டி பச்சரிசி மாவு ஃபுல்லாகவே வந்துட்டு அடியில் அந்த பாத்திரத்துலேயே இருந்துடும். ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா காளான் வந்து சூப்பராக க்ளீனாக இருக்கும். காளானை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சக்கப்புறமாட்டி கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி ஃபுல்லாக நான் கட் பண்ணிவிட்டேன். இது வந்து நம்ம மிக்சியில் வந்து எதையுமே அரைக்க போகிறது கிடையாது. அதனால் வெங்காயம் தக்காளி ஃபுல்லாகவே முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். தக்காளி ஃபுல்லாக சீக்கிரம் மசிஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கிரேவியில் வந்து முந்திரி பருப்பு வந்து அரைச்சி ஊற்ற போகிறேன். அதனால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது சூடானக்கப்புறமாட்டி 4-5 முந்திரி பருப்பு போட்டுருங்க. போட்டு இறக்கி வச்சுருங்க. அது நல்லா சூடு ஆறட்டும். அப்புறமாட்டி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் கிராம்பு, பட்டை, சோம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கோங்க. அது எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சக்கப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். அதனால் வெங்காயத்துக்கு வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினக்கப்புறமாட்டி உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, இஞ்சியும் வீட்டில் இல்லை, வெளியில் தான் வாங்கணும். அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடலை. நம்ம போட்டாலும் சரி போடாட்டினாலும் சரி அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்புறமாட்டி தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிரும். அப்புறமாட்டி கிரேவிக்கு தேவையான மசாலா வந்துட்டு கொஞ்சம் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, கறி மசால் பொடி இதெல்லாமே உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 நிமிஷம் வந்து நல்லா வதக்குங்க. பச்சை வாடை போயிடட்டும். பச்சை வாசனை போனக்கப்புறமாட்டி காளானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலா ஃபுல்லாக வந்துட்டு காளானில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமாட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா காளானே வந்து தண்ணி விடும். அதனால் பார்த்து உங்கள் தேவைக்கு ஏற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி நம்ம முந்திரி பருப்பு வச்சுருந்தோம்ல தண்ணியில் போட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி சாரில் முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கடைசியாக வந்து இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு 2 கிண்டி விட்டக்கப்புறமாட்டி கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறமாட்டி இப்போ சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு வந்துட்டு கோதுமை மாவு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 கப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நான் வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்ற மாட்டேன், கடைசி தான் எண்ணெய் ஊற்றுவேன். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சக்கப்புறமாட்டி உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சிட்டாலே ஊற வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் அப்போயே தேய்ச்சி போடலாம். இல்லை உங்களுக்கு ஹார்டாக வந்துச்சுனாலும் சப்பாத்தி கட்டையிலே வச்சு நல்லா அந்த தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா சப்பாத்தியை அடிச்சிங்கன்னா இல்லாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டாலும் வந்து சப்பாத்தி வந்து சாஃப்ட் ஆயிடும். நம்ம உடனே வந்து தேய்ச்சி போட்டுடலாம். சப்பாத்தி போட்டுட்டு இருக்கும் போதே தம்பி வந்துட்டேன். அம்மா என்னம்மா செய்கிறேன்னு வந்தோடனே கேட்டேன். அம்மா உனக்கு தான் சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு. சப்பாத்தி அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு வச்சு தரையா அப்படின்னு சொல்லி கேட்டால் தம்பிக்கு வந்து ஒரு தட்டில் வந்து வச்சு கொடுத்துட்டேன். தம்பிக்கு கொஞ்சமாக பிச்சு போட்டு கொஞ்சம் காளான் கிரேவி வச்சு கொடுத்தேன். 2 சாப்பிட்டு தம்பி வந்து சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டா. மிச்சம் சப்பாத்தி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நானும் தம்பி கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.